வணக்கம் பிள்ளைகள். இன்றைய நாளும் சில சார்புகளை பார்த்து கொண்டு போவோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த சார்புகள் சம், அதில் விதம் விதமாக பார்த்துருந்தோம். சம், மேக்ஸ், மின், கவுண்ட் இதெல்லாம் 10ஆம் ஆண்டு சிலபஸிலே இருக்கிறது. அதில் இந்த ப்ரொடக்ட்ன்றது அங்கே இல்லை என்றாலும் இந்த உதாரணத்தை பார்ப்போம். ஏதாவது நீங்கள் பெருக்கிறதுக்கு இதை பாவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். உதாரணத்துக்கு இங்கே தொடர்ச்சியாக கொஞ்சம் பெருமானம் இருக்கு. இவ்வளவு பெருமானத்தையும் சேர்த்து ஒன்றா பெருக்க வேணும் அப்படின்னா இந்த ப்ரொடக்ட் என்ற சார்பை நாங்கள் பாவிக்கலாம். ப்ரொடக்ட் ரெண்டு போட்டு இந்த பீச்சை கொடுக்கணும். பீச்சு A1 இருந்து D1 இவ்வளத்தையும் அது பெருக்கி வச்சிருக்குது. சம்மண்டா அந்த ரேஞ்சில் இருக்கிற பெருமானங்களை கூட்டி இருக்கும். இது அந்த பீச்சில் இருக்கிற பெருமானங்களை பெருக்கி விடைய தந்திருக்குது. அது ப்ரொடக்ட். இப்போ நீங்கள் 2 பெருமானத்தை பெருக்கிறதுக்கு கூட இதை பாவிக்கலாம். ப்ரொடக்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி கவுண்ட், கவுண்டா போன வகுப்பு பார்த்துருக்கிறோம். அதில் இருக்கிற விளக்கத்தை இப்போ தரேன். கவுண்ட் என்று சொல்றது ஒரு பெருமானங்களின் எண்ணிக்கையை எங்களுக்கு தாரது. இப்போ இதில் சமன் போட்டு கவுண்ட் என்று போட்டு ஒரு ரேஞ்ச் ஒன்று கொடுக்கலாம். A1 இருந்து D1. இதுக்கு இருக்கக்கூடிய பெருமானங்கள் திகதியோ அல்லது பின்னங்களோ முழுவெண்ணோ என்னென்றாலும் இந்த பெருமானங்களின் எண்ணிக்கையை முடியா தரும். பெருமானங்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த வீச்சை மாற்றுவோம். இன்னும் கொஞ்சம் பெருமானம் சேர்த்து போட்டு சிலதை எம்டியாக வருது. சிலருக்கு ஒரு முகப்படையாளம் சேர்க்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சை மாத்துறேன். D1 நான் D2 மாத்துறேன். D2 மாத்திக்கல அங்க பீச்சு மாறுது. A1 இருந்து D2. இதுக்குள்ள எத்தனை பெருமானங்கள் இருக்கும் என்று பார்த்தோம்னா இந்த ICT என்னதை பெருமானமா அங்க கருதாது. அதனால 6 விட வருது. எம்டி எடுக்கையில் லேபிளையும் அதை எடுக்கையில். அதே மாதிரி கவுண்டா என்ற ஃபங்க்ஷனை பார்ப்போம். கவுண்டா என்ன செய்ய போகுதுன்னா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணும். அதாவது முகப்படையாளத்தையும் லேபிளையும் சேர்த்து எண்ணும். இப்போ கவுண்டா போட்டா பெறக்கூடிய விட 7 வாரத்துக்கு காரணம் அது பெருமானங்களை மட்டும் எண்ணையில் அங்கே முகப்படையாளங்களையும் சேர்த்து எண்ணி இருக்குது. இப்போ கவுண்ட்டுக்கும் கவுண்டாக்கும் உள்ள வேறுபாடு பார்த்துக்கொள்ளுவோம். அதே மாதிரி அவரேஜ் ஏற்கனவே இதை பார்த்துருக்கிறோம். ஒரு ரேஞ்சில் இருக்கிற பெருமானங்களின் சராசரி அதுவே கூட்டி பிரிக்கும். சமன் அவரேஜ் பிராக்கெட்டுக்கு அந்த ரேஞ்சை போட்டால் சரி. இங்கேயும் அந்த ரேஞ்ச்ன்றது எப்படியும் இருக்கலாம். ஒரு செவ்வக பிரதேசம் மாதிரியோ அல்லது தனித்தனி கலங்களுக்கு A1, B3 அப்படி சம்மில் என்ன பார்த்தோமோ போன வகுப்பு அதே மாதிரி அவரேஜுக்கும் பாவிக்கலாம். மேக்சிமம் அதுக்குள்ள ஒரு உயர் பெருமானத்தை உங்களுக்கு தரும். இதில் மேக்சிமத்தை பார்ப்போம். சமன் மேக்ஸ் என்று போட்டு நீங்கள் அந்த ரேஞ்சை கொடுக்க வேண்டியது. இதுக்கு மிகப்பெரிய பெருமானம் 45 காட்டுது. இங்கே அப்டேட் பண்ணிக்கல ஆட்டோமேட்டிக்காக விடையும் மாறும். 45 இங்கே 85 பெருமானம் கொடுக்குறதுண்டா மேக்சிமம் மாறுது.
அதே மாதிரி மினிமம் மிக குறைஞ்ச பிரமாணத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். சமன் இது மாதிரி சமன் மின் ரேஞ்ச். மினிமம். இப்போ தொடர்ச்சியா இஃப் என்றதை பார்ப்போம். இஃப் என்று சொல்ற இந்த சார்பு நிபந்தனைகளோட நாங்கள் ஏதாவது சார்புகள் எழுதுறதுக்கு ஒரு நிபந்தனை உண்மையண்டா என்ன, பொய்யண்டா என்ன செய்யணும் என்று 2 தீர்வுகளை அங்க கொடுக்கலாம். இங்க 50 விட இந்த B2க்கு இருக்கிற பிரமாணம் அதிகம் என்றா 50 விட அதிகம் என்றா பாஸ் என்றும் அல்லது ஃபெயில் என்றும் கொடுக்க போறேன் என்று சொன்னா சமன் இஃப் B2 பெரிது சமன் 50 அங்க நிபந்தனையை போடுவோம். 50 விட பெரிது ஏதாவது வார்த்தைகளாக பிரிண்ட் பண்ண போறீங்கன்னா இன்வெர்டர் கமாக்கு கொடுக்கிறது. பாஸ் கம அடுத்த பகுதி பொய்யண்டா என்ன செய்ய வேணும், அது ஃபெயில். இதுக்கு நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். கொஞ்சம் மார்க்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கொள்வோம். இங்கே பாஸ்வேர்ட் பெயில் ஒன்று ஸ்டேட்டஸ் போடுவோம். சமன் இஃப் இந்த கல முகவரியை போடுறது A2 பெரிது 50 கம போடைக்குள்ளே அங்கே கீழே காட்டுறதை பாருங்க. வேல்யூ இஃப் ட்ரூ. இதில் நீங்கள் போட வேண்டியது இந்த நிபந்தனை உண்மை என்று சொன்னால் நீங்கள் என்னென்று எழுதணும். இதுக்குள்ளே பாஸ் கம அடுத்தது வேல்யூஸ் இஃப் ஃபால்ஸ். அந்த நிபந்தனை பொய்யா இருந்தால் என்னென்னு நீங்கள் போடணும். பிராக்கெட் மூட வேணும். எங்களுக்கு A2 என்று சொல்றது ஒரு கல முகவரி. இதை நாங்கள் நிரப்பு கைவிடியால மற்றதுக்கும் இந்த ஃபங்க்ஷனை கொப்பி பண்ணுவோமா இருந்தா இங்க A2 என்று சொல்றது இங்க A3 மாறி இருக்கு. இது if என்ற ஃபங்க்ஷன். if பாஸ்வேர்ட் சில கேள்விகள் வாடுறது இஃப்ல இல்லை. இப்போ நான் இனி சொல்ல போறதில்லை. அண்ட் ஓர் நோட் வெட்டு பாவிக்கலாம். இது இஃப்குள்ளேயும் பாவிக்கலாம், தேவையான இடங்களை பாவிக்கலாம். அண்ட் என்று சொன்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிபந்தனைகள் உண்மையாயிருந்தா அண்ட பாவிக்கும். அல்லது 2 நிபந்தனை அல்லது 2க்கு மேற்பட்ட நிபந்தனையில ஏதாவது ஒரு நிபந்தனை உண்மையாயின் ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஓர பாவிக்கலாம். இப்போ இங்க தந்த உதாரணத்தில் மேத்ஸ் ICT இங்கிலீஷ் உள்ள பாடம் எல்லா பாடத்துக்கும் 50 விட அதிகமா இருக்கணும் என்ற ஒரு நிபந்தனையை சொல்றீங்க. அதுக்கு அண்ட பாவிக்கலாம். அண்ட் போட்டுட்டு பிரேக்கெட்டுக்குள்ள எத்தனை நிபந்தனையும் போட்டுக்கொண்டு போகலாம். இதில் போட்டிருக்கிற மாதிரி இந்த அண்ட் ஓர் நோட் அது தேவை. அதாவது இஃப் இல்லை, ஆனால் இந்த பிரயோகம் உங்களுக்கு தேவை. இந்த உதாரணத்துல உங்களுக்கு விளங்கி இருக்கு. எல்லா பாடமும் 50 விட அதிகமா இருந்தா பாஸ் என்று சொல்ல வேணும்னா இந்த அண்ட் என்ற நிபந்தனையை பாவிக்கலாம். இப்போ இங்கே சில புள்ளிகள் நாங்கள் போடுவோம். இப்போ மார்க்ஸ் என்றதுக்கு பதிலாக வேற வேற மார்க்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கொள்வோம்.
இப்ப இங்க எனக்கு வர வேண்டிய நிபந்தனை என்று நான் நினைச்சுக் கொள்றது 3 பாடங்களும் இதுக்குள்ள நிபந்தனை போடணும். ஒரு நிபந்தனை என்றா நேரடியா போடலாம். இங்க அண்டோ ஓரோ நீங்கள் பாவிக்கலாம் தேவையை பொறுத்து. இப்ப இங்க எல்லா பாடமும் 3 பாடமும் 50 விட பெரிது அண்ட பாவிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள ஒவ்வொரு நிபந்தனையா சொல்லிக் கொண்டு போகணும். பெரிது சமணம் போட்டுக்கொள்ளலாம். காமா இன்னொரு நிபந்தனை சொல்லணுமா? சொல்லலாம். காமா இப்ப இந்த 3 நிபந்தனைகள் அண்டுக்கு போட்டுட்டோம். இஃபை பொறுத்தவரையில இவ்வளவுதான் ஒரு கண்டிஷன். இஃபுக்கு இந்த 3 நிபந்தனையும் உண்மையாக இருந்தா என்ன செய்ய வேண்டும் என்று இப்ப இஃப் கேட்குது. இதுக்கு வழக்கம் போல பாஸ் இந்த 3 நிபந்தனை உண்மையண்டா பாஸ் அல்லது ஃபெயில் என்று போட வேணும். மூன்று நிபந்தனையும் 50 விட பெரிது, ஆகவே பாஸ். நிரப்பு கைவிடியை பிரயோகிக்கிறேன். ஏனையவற்றுக்கு இதே நிபந்தனையை போடுறதுக்கு. இது ஃபெயில் என்று வேறதுக்கு காரணம் உங்களுக்கு விளங்குது. 3 பாடமும் 50 விட குறைவு. ஏதாவது ஒரு பாடம் 50 விட குறைவுனாலும் ஃபெயில் என்றால் வந்திருக்கு. 83 மாத்திரம் ஃபெயில் தான். அதாவது 3 நிபந்தனையும் உண்மையாயின் பாஸ் அல்லது ஃபெயில். இதேதான் ஓர் என்றதும் நீங்கள் பிரயோகிக்கலாம். இந்த அண்ட் இருக்கிற இடத்துல ஓர் போட்டா சரி. ஓர் போட்டா ஏதாவது நிபந்தனை உண்மையாயின் பாஸ் என்று வந்துடும். நான் இதை மாற்றி காட்டுறேன். இதுக்கு பதிலாக பிரதியிடக்கூடியது அண்டுக்கு பதிலாக ஓர் என்று எடுத்துக்கொள்வோம். இப்ப ட்ரூ அண்டு எங்களுக்கு வரும். அதாவது பாஸ் அண்டு வரும். காரணம் ஏதாவது உண்டு. இது முதல் இருந்த மாதிரி 33 இருந்தாலும் பாஸ் தான். இது 50 விட குறைஞ்சிருந்தாலும் ஃபெயில் என்று வரும். அதே மாதிரி நோட் என்ற ஃபங்க்ஷனையும் சேர்த்து பார்த்துக் கொள்வோம். சமன் போடுறேன். நோட் உள்ளுக்கு ஒரு நிபந்தனை, ஒரு சமநிலை ஒன்று போடலாம். நான் இதுல 7 பெரிது 5 போடுறேன். 7 பெரிது 5 என்றது ட்ரூ, உண்மை. நோட் என்ன செய்யும்? அந்த உண்மையை பொய்யாக்கி வெளியிட விளைவா தரும். எங்கேயாவது ஒரு நிபந்தனைக்கு முன்னால நோட் இருக்குமா இருந்தா அந்த நிபந்தனையை அது ட்ரூ அண்டா ஃபால்ஸ் ஆயும், ஃபால்ஸ் அண்டா ட்ரூ அண்டும் அது மாற்றிக்கொள்ளும். இதுதான் நோட். ரவுண்ட் என்ற ஃபங்க்ஷன் பார்ப்போம். ரவுண்ட் இது மட்டம் தட்டுறது. மட்டம் தட்டேக்குள்ள எத்தனையாவது தசமதானத்துக்கு இங்க கொடுக்கலாம். நாங்க மட்டம் தட்டல் இதுல இருக்கிற ஒரு பெருமானத்தை பார்ப்போம். A1க்கு நான் டைப் பண்ற பெருமானம் இப்படி ஒரு பெருமானத்தை கொடுக்குறேன். முதலாவதுக்கு முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டி பார்ப்போம். சமன் ரவுண்ட். இப்ப
இந்த பெருமானத்தை இதுக்கு கொடுக்கலாம், அல்லது அந்த அதுக்குரிய கல முகவரியை தொட்டு காட்டலாம். இப்ப நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்று கேட்குது. எத்தனையாவது தசமதானத்துக்கு மட்டம் தட்ட போறோம். நான் 2ஆம் தசமதானத்துக்கு மட்டம் தட்ட போறோம். இதை 2ஆம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டினா இப்படி வருது. அது மேத்ஸ்ல வாரது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது இன்றைக்கு படிப்பிக்கிறது மேலதிக அறிவுக்குன்னு சொன்னா இதுக்கு மட்டத்தட்டலையும் செய்து சொல்லித்தாரு. 2ஆம் தசமானத்துல வந்து பார்த்தா இது 1, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது இங்கால பார்க்கணும் 4. 4 என்றது 5 அல்லது 5க்கு மேலே என்றா இங்கால பெருமானத்தை கூட்டும் அல்லது 1 போடும். இப்போ 4 பேர் 5 இருந்தது அல்லது 6 இருந்ததுண்டா தசம் 5 10 எடுத்திருக்கு. இதில் 5 போட்டு பார்ப்போம். 5 அல்லது 5க்கு அதிகம் என்றா இங்கால ஒரு பெருமானத்தை எத்தனையாவது தசமதானத்துல 2க்கு பார்க்குறீங்களோ அதை கொண்ட கூட்ட வேணும். இதே ரவுண்டு இப்போ முதலாம் தசமதானத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா 5 வந்திருக்கு. முதலாம் தசமதானம். காரணம் இந்த 5ல 2 பார்த்தா 1 என்றது 5 விட சின்ன. அப்ப 5க்கு கூட்டு தேவையில்லை, அப்படியே 5 போடலாம். இப்போ முழு எண்ணுக்கு மட்டும் தட்ட போறீங்க. அதுக்கு 0 போடணும். முழு எண்ணுக்கு மட்டும் தட்டிக்கு 0 போடணும். 63 இங்கால இருக்கிறது 5 கொண்டு கூட்டணும் 64 முழு எண்ணுக்கு. அதே மாதிரி 10ற்கு மட்டும் தட்டணும்னா 1 என்றது கொடுக்கணும். சய உண்டு. 10க்கு மட்டும் தட்டுது. 10 1 தசத்துக்கு பக்கத்தில் இருக்குதான் 1ஆம் இடம். 1 10 இதுல 2 பார்த்தீங்கன்னா 3 5 விட குறைவு. அப்ப இங்க கூட்ட தேவையில்லை. நாங்கள் இங்க 0 போட்டிருக்கணும், போட தேவையில்லை என்றபடியே நாங்கள் போடவில்லை. இதுல இந்த 0 சேர்க்கிறோம். இங்க பிரமாணங்கள் மாற்ற மாற்ற ஆட்டோமேட்டிக்காவே நீங்க மட்டம் தட்டெல்லாம் பார்க்கலாம். இப்போ 1 போட்டு நான் 2 போட்டா நீங்க 100க்கு மட்டம் தட்டலாம். மட்டம் தட்டல் இவ்வளவுதான். சமநிலைகள் ஏற்கனவே இப்ப சொல்லி இருக்கிறேன். அதாவது சமன் போட்டு நிபந்தனைகள் தனியா பார்த்துருக்கிறோம். இஃப்க்குள்ள ஏதாவது நிபந்தனைகள் இங்க நீங்க போடுறீங்க, அதாவது இது சமன்பாடு கிடையாது, இது சமன்பாடு அல்ல. 34 பெரிது 45 என்றது ஒரு சமநிலை. இதுக்கு உண்மை அல்லது பொய் என்றுதான் விட வரும். ட்ரூ ஓ ஃபால்ஸ் 2ல் ஒன்றுதான் விட வரும். இதுக்குள்ளதான் அப்போது நொட்டை போட்டு காட்டினான். நொட் பாவிச்சிங்களா உள்ளுக்கு நிபந்தனை பொய் என்றா இது எங்களுக்கு ட்ரூ என்று தெரியுது. நொட் அடுத்த பகுதி ரேங்க் என்றது என்னன்னு பார்ப்போம். பொதுவா மார்க்ஸ் டைப் பண்ணி அதுக்கு ஒரு டோட்டலுக்கு பொதுவா ரேங்க் பார்க்கலாம். அங்க ரேங்க் பண்ணிக்கல ஏறு வரிசைப்படி அல்லது ரங்கு வரிசைப்படி இந்த ரேங்க் கொடுப்போம் நாங்கள். அதாவது அதிக புள்ளி எடுத்த பிள்ளை தான் முதலாம் பிள்ளை பின்னுக்கு இருந்து வரும், குறைஞ்ச புள்ளி எடுத்த பிள்ளை கடைசி மாறி வரும். இதுக்கு ரேங்குக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை உதாரணத்தோட பார்ப்போம்.
இதுக்குள்ள உங்களுடைய டோட்டல் பெருமானம் இருக்கிறதா எடுத்துக்கொள்வோம். டோட்டல் என்று சொல்லிக்கல பல மாதிரி இருக்கும். இங்க 10 பெருமானம் டோட்டல் கொடுத்திருக்கிறேன். இங்க ரேங்க காணுவோம். ரேங்க் என்ற ஃபங்க்ஷனுக்கும் சமனை போட்டு ரேங்க் போடுங்க. போட்டுட்டு எந்த பெருமானத்துக்கு ரேங்க் காண போறீங்க? இதுக்கு A2க்கு காணுவோம். காமா அடுத்தது அந்த ரிஃபரன்ஸ் எந்த வீச்சுக்குள்ள தேடி ரேங்க் போடணும். A2ல இருந்து A11 மட்டும் அந்த வீச்சு எடுத்துக்கொள்வோம். A2ல இருந்து A11 வரைக்கும் அந்த வீச்சு. இனி அந்த ஓர்டர் 2 வகையா இருக்குது. டிசெண்டிங், அசெண்டிங், ஒரு வரிசை இறங்கு வரிசை. பொதுவா பிள்ளை போடுறது, இந்த தரம் போடுறது இறங்கு வரிசையில, அதால 0 போடுறோம். அதிக புள்ளி எடுத்த பிள்ளை தான் இப்படி நீங்கள் ஏறுவரிசைப்படுத்துவீங்களா இருந்தா இவ்வளவு வருமானத்தையும் பின்னுக்கு இருக்கிற அதிக வருமானம் தான் உண்டுன்னு சொல்ல வேண்டி கிடக்கு. அதான் இங்க 0 போடுறேன் இறங்கு வரிசை. இப்ப இந்த தானம் இவ்வளவு வீச்சுக்குள்ள 5வது தானம் பின்னுக்கு இருந்து ரேங்க். இப்ப ஒரு பிள்ளைக்கு ரேங்க் கண்டா ஏனையோருக்கும் அது நிரப்பு கைவிடியால அல்லது கொப்பி பேஸ்டால ஏனையோருக்கும் அதே ஃபங்க்ஷனை கொப்பி பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. கொப்பி பண்ண வேணும்னு சொன்னா அடுத்ததுக்கு கொப்பி பண்ணிக்கல. இப்ப B2க்கு நிக்கிறோம், B3க்கு இதை கொப்பி பண்ணிக்கல. A2 A3 என்று மாறும். B2 B3 A2 A3. இந்த பீச்சும் கீழே போயிடும். அதோடைய கவனிக்கும். A2ல இருந்து A11 என்று சொல்றது A3ல இருந்து A12 என்று மாற பார்க்கும். ஒன்றை செய்து பார்ப்போம். இது இப்படி கொப்பி பண்ணினா தவறு. இப்போ வீச்சை பாருங்க கீழே போட்டுது. இப்போ எங்களுக்கு A2 A3யா மாற வேணும், அந்த வீச்சும் மாறக்கூடாது என்ற தேவை ஒன்று எழுது. இப்போ இந்த 2 தானே மாறக்கூடாது. எது மாறக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு முன்னால இந்த $sign 11 மாறக்கூடாது. இனி காப்பி பண்ணலாம். A2 அடுத்தது A3 அப்படி போகும். இந்த வீச்சு மட்டும் மாறாமலே இருந்திருக்கு. A2 A11 வீச்சு மட்டும் மாறாமலே இருந்திருக்கு. ரேங்கில இவ்வளவுதான். நீங்கள் 0க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா ஏறு வரிசைப்படி ரேங்க் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் அந்த 0 போடாட்டியும் டிஃபால்ட்டா அது 0 தான் எடுக்கும். 1 போட்டேன்னா அப்படியே மாறிடும். 1 போட்டு எல்லாத்துக்கும் காப்பி பண்ணினா மார்க்ஸ் குறைஞ்ச பிள்ளைக்கு முதலாம் பிள்ளை என்றும் மார்க்ஸ் கூட எடுத்த பிள்ளை கடைசி பிள்ளை என்றும் காட்டும். சரி, நீங்கள் பாடசாலையில் உங்களோட தேவையை பொறுத்து பாடசாலையில ரேங்க் பண்ணிக்கல 0 தான் போட வேண்டி வரும். சரி பிள்ளைகள், தொடர்ந்து வரைப்புகள் கணிதத்தில் உங்களுக்கு அறிமுகமான ஏராளமான வரைவுகள் இங்கே நாங்கள் அதை கீறியெல்லாம் பார்க்கலாம். இப்போ கொலம் சார்ட், பார் சார்ட், அதாவது நிரல் வரைவு, சிலாகை வரைவு,
சில கோட்டு வரைபடங்கள், மற்றது பை சார்ட் வட்ட வரைவு, XY சிதறல் வரைவு. இது மேத்ஸில் y x வர்க்கம் என்று கீறுற வரைவுகள் மாதிரியான வரைவுகளை நாங்கள் கீறி பார்க்கலாம். இப்போ நிழல் வரைவு என்று சொல்றது ஒரு கொலம் சார்ட், ஒரு வரைவு. இந்த அமைப்பை பார்ப்போம். இன்சர்ட்டில் வந்து இன்சர்ட், அதில் சார்ட் அண்டு இருக்கும். சார்ட் வகை வகையாக இருக்க போகுது. இப்படி நிலைக்குத்தா வரக்கூடிய வரைவுகள் எல்லாம் கொலம் சார்ட். இது பார் சார்ட். பை வரைவில் விதம் விதமாக எடுக்கலாம். முதல்ல நான் இந்த XY சிதறல் என்ற வரைவை உங்களுக்கு பயன்படுத்தி காட்டுறேன். இப்போ ஒரு 9ஆம் ஆண்டுலேயோ இங்கேயோ படிச்சிருக்கக்கூடிய ஒரு சமன்பாட்டை பார்ப்போம். y சமன் இரண்டு எக்ஸ் என்ற ஒரு சார்பை பார்ப்போம். இப்போ எக்ஸுக்கு ஒரு பெருமானங்கள் எடுப்பீங்கள், அதற்கேற்ற வையுக்கும் சில பெருமானங்கள் எடுப்பீங்கள். எக்ஸுக்கு -2 -1 அப்படியே நான் இங்கே நிரப்புகை விடிய பிரயோகிச்சு கொப்பி பண்ணலாம். 2 3 வரைக்கும் பெருமானம் எடுக்கிறேன். இப்போ வையுக்கு காண்றதுக்கு அதை 2ஆல பெருக்கி வரும். 1 சமன் எக்ஸுக்கு என்ன பெருமானம் எடுத்தோமோ அதை 2ஆல பெருக்கி நான் அது வையக்கூடிய பெருமானம் கிடைக்கும். டூ எக்ஸ் என்னபடியா இதை காப்பி பண்றேன். வையின்ற பெருமானத்தை காண்றேன். 2x 2 தர எக்ஸ், எக்ஸின்ற பெருமானத்தை நான் 2ஆல பெருக்கி காண்றேன். 2x + 1 என்றா +1 என்று போடுவேன். அவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸுக்கு என்ன பெருமானம், வையுக்கு என்ன பெருமானம், ரெண்டையும் செலக்ட் பண்ணி நீங்கள் XY சிதறல், XY ஸ்கேட்டர்ஸ் இதுக்கு வாங்கும். இங்கே இருக்கு. இதுதான் அந்த வரைவு. இது தரம் 9ல் நீங்கள் படிச்ச அந்த நேர்கோட்டு வரைவு அது வாக்குறப்படுது. வேற வேற பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மேத்ஸில் செய்யக்கூடிய இருவடி சார்புகள் எல்லாமே இங்கே செய்யலாம். இதன் மிகுதியை நாங்கள் அடுத்த வகுப்புக்கு தொடர்வோம். உங்களுக்குரிய சந்தேகங்கள் கேட்கிறேன்னா கேட்கலாம்.